4 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் பக்கம் நாட்டின் கவனம் இருக்கும் நிலையில் மற்றொரு முக்கியமான தேர்தல் அறிவிப்புக்காகவும் காத்திருக்கின்றன அரசியல் கட்சிகள். அது 10 தொகுதிகளுக்கான உத்தரப்பிரதேச சட்டமன்ற இடைத்தேர்தல். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வென்று எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வென்றது, சிட்டிங் எம்எல்ஏ வழக்கில் தண்டனை பெற்றது போன்ற காரணங்களுக்காக அவர்களது தொகுதிகள் காலியாக அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. கர்ஹால், கைர், குந்தர்கி, கதேஹரி, புல்பூர், காசியாபாத், மஜ்வான், மீராப்பூர், மில்கிப்பூர், சீசாமோ தொகுதிகள் தான் தற்போது காலியாக இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா தேர்தலுக்கான அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்த போதே உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இடைத்தேர்தல் குறித்து எந்த ஒரு அப்டேட்டையும் கொடுக்கவில்லை தேர்தல் ஆணையம். அப்போதே மக்களவை தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்கு சாதகமாக இல்லாததாலும் நிலைமையை சரி செய்ய கூடுதல் அவகாசம் தேவை என்பதாலும் தான் பாஜகவிற்கு சாதகமாக செயல்படும் தேர்தல் ஆணையம் இன்னும் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடாமல் மௌனம் காக்கிறது என்று ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ். மக்களவை தேர்தல் முடிவுகள் கொடுத்த நம்பிக்கை, மக்களின் ஆதரவு என்று உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ் ஒன்றிணைந்த இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இப்போது கூட்டணிக்குள் எழுந்திருக்கும் தொகுதி பங்கீடுக்கான முரண்கள் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது காலியாக இருக்கும் 10 தொகுதிகளில் கடந்த 2022 சட்டமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி 5 தொகுதிகளையும் பாஜக 3 தொகுதிகளையும் வென்றிருந்தது. அந்த தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியுடன் கூட்டணி அமைத்திருந்த ராஷ்டிரிய லோக்தளம் 1 தொகுதியிலையும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்த நிஷாத் கட்சி 1 தொகுதியிலும் வென்றிருந்தது. சமாஜ்வாதி வென்ற தொகுதிகளை மீண்டும் சமாஜ்வாதியே போட்டியிடட்டும் என்றும் பாஜக, ராஷ்டிரிய லோக்தளம், நிஷாத் கட்சி வென்ற தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டு வருகிறது காங்கிரஸ். அதாவது சமாஜ்வாதிக்கு இணையாக 5 தொகுதிகளை கேட்கிறது காங்கிரஸ். ஆனால் காங்கிரசின் இந்த டிமாண்டுக்கு இறங்கி வர மறுக்கிறது சமாஜ்வாதி கட்சி. அந்த கட்சி சார்பாக 2 தொகுதிகளை வரை மட்டுமே காங்கிரஸ்க்கு வழங்க முன் வந்திருக்கிறது. ஏனெனில் கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே 399 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 2 இடங்களில் மட்டுமே வென்றது. இதனால் காங்கிரஸ்க்கு தனக்கு இணையான இடங்களை வழங்க தயங்குகிறது சமாஜ்வாதி கட்சி. இன்னொரு புறம் காங்கிரஸோ 4 தொகுதிகளாவது கண்டிப்பாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்திருந்தாலும் மக்களவை தேர்தலில் 6 தொகுதிகளை வென்றது காங்கிரஸ். இதனால் இடைத்தேர்தலிலும் கணிசமான இடங்களில் போட்டியிட்டு வென்றால்தான் 2027ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் தனக்கு சாதகமாக இருக்கும் என்று கணக்கு போடுகிறது காங்கிரஸ். இப்படி 2 கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதால் இடைத்தேர்தலுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. காங்கிரஸ் ஒருபடி அதிகமாக 10 தொகுதிகளுக்கான பார்வையாளர்களை நியமித்திருக்கிறது. இத்தேர்தலுக்காக மாநில தலைவர்கள் இல்லாமல் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் 5 எம்பிகளுக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் காங்கிரஸ் தலைவர் அஜய் ராய், உத்தரப்பிரதேச காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ஆராதனா மிஸ்ரா, காங்கிரஸ் செயலாளர்கள் தீரஜ் குஜார், தாக்கிர் அலாம், நீலன்ஜி சத்துர்வேதி, சத்யநாராயண் பட்டேல், எம்பிக்கள் உஜ்வால் ரமன் சிங், இம்ரான் மசூத், KL சர்மா, ராகேஷ் ரத்தோர், தனுஷ் பூனியா ஆகியோர் இப்போது இடைத்தேர்தலுக்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரம் சம்விதான் சம்மான் சம்மேளன் என்ற மீட்டிங்கை இடைத்தேர்தல் நடக்க இருக்கும் 10 தொகுதிகளிலும் செப்டம்பர் 29 தொடங்கி அக்டோபர் 19 வரை நடத்த திட்டமிட்டிருக்கிறது காங்கிரஸ். இதனால் கூட்டணி தொடருமா அல்லது 10 தொகுதிகளிலும் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.